வெல்கம் பேக் கைஸ். நம்ம டே 15ல் இருக்கோம். ஓகே, இந்த டே 15ல் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை எந்த அளவுக்கு நம்ம அதிக டைம் எடுத்து ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 நிமிஷம் பண்ணோம், அடுத்து 3லேருந்து 5 நிமிஷம் பண்ணோம். இப்போது இதை 8லேருந்து 10 நிமிஷமாக நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டிய வேலை 8லேருந்து 10 நிமிஷமாக மாற்ற போகிறீங்க. கிராட்டிடியூட் எந்திரிச்ச உடனே கையை எப்படி வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் பொறுமை. எனக்கு அவ்வளோ சொல்ல இல்லையே, ஒன்றும் சொன்னதே 2-3 தடவை சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள், நிதானமாக. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்து மெடிடேஷன் 8லேருந்து 10 நிமிஷம் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்து விஷுவல் சேம் 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பொறுமையாக பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து அதே மாதிரி செல்ஃப் லவ் 8லேருந்து 10 நிமிஷம். செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணி என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப், ஐ ட்ரஸ்ட் லைஃப், ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் அட்ராக்டிவ், ஐ எம் லவ்வபிள், ஐ எம் ஸ்பெஷல், ஐ எம் யூனிக், ஐ எம் ஒண்டர்ஃபுல், என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் அதுவும் நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஐ எம் சேஃப், ஐ லவ் அண்ட் அப்ரூவ் மை செல்ஃப், ஐ ட்ரஸ்ட் லைஃப், இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 8லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இது சொல்லும் போது என்ன ஆகுனா, அதிகமாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது சீக்கிரம் ரீப்ரோக்ராம் ஆகி ரிசல்ட் நமக்கு ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த டைமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இன்க்ரீஸ் பண்ண 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 ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பொறுமையாக பண்ணனால உங்களால் ஈஸியாக அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ணிட்டு வரோம். அப்போ ஈஸியாக உங்களால் இதை இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். அடுத்து நம்ம டே 16ல் மீட் பண்ணலாம்.